இன்றைய ஐஎன்எம் டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காந்தியடிகளுடைய ஆரம்பகால வாழ்க்கையை பார்க்க போகிறோம். அவர் எப்படி இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ளே வந்தார், ஆரம்ப காலத்தில் என்ன போராட்டம் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த தகவல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஸ்கூல் புக்கில் 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் இருக்குது. நம்ம 2 வகுப்பையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஐஎன்எம் டாப்பிக்கை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா வீடியோவோட பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எண்டு ஸ்க்ரீன்லையும் இருக்குது. வேணும்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. காந்தியடிகளுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை பார்ப்போம். காந்தியடிகள் எங்கே பிறந்தார், எப்போ பிறந்தாருன்னு பார்த்தா 1869 அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்திருக்காருங்க. எங்கே பிறந்தாருன்னா குஜராத்தில் போர்பந்தர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பிறந்திருக்காரு. இவங்க அப்பா யாருன்னு பார்த்தா காபா காந்தி அப்படிங்கிறவர், அம்மா பேர் புத்லிபாய். இவங்க வசதியான குடும்பம் தான். காந்தியடிகள் அடுத்து படிப்பு முடிச்சிருக்காரு. படிப்பு முடிச்சுட்டு அவருக்கு சட்டம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை வருதுங்க. அப்போ சட்டம் படிக்கணுன்னா ஒரே ஒரு வழி, இங்கிலாந்துக்கு தான் போகணும். உடனே காந்தியடிகள் இங்கிலாந்துக்கு கிளம்புறாரு. எப்போ கிளம்புறாருன்னா 1888 இங்கிலாந்துக்கு கடல் பயணம் வழியாக போகிறாரு. போயிட்டு 3 வருஷம் படிக்கிறாரு. 3 வருஷம் படிச்சுட்டு 1891 ஜூன் மாதத்தில் இந்தியாவுக்கு திரும்ப வராரு. இந்தியாவுக்கு திரும்ப வந்துட்டு பம்பாய்க்கு போகிறாரு. பம்பாயில் போயிட்டு அங்கே வக்கீலாக வேலை பார்க்குறாரு. இந்த சமயத்தில் குஜராத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. அவங்க காந்தியடிகளை கூப்பிட்றாங்க. நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கு கிளம்பி போகிறாரு. தென்னாப்பிரிக்காவுக்கு எப்போ போகிறாரு அப்படின்னு பார்த்தா 1893 ஏப்ரல் மாதம் கிளம்புறாருங்க. ஏப்ரல் மாதம் கிளம்பி போயிட்டார். தென்னாப்பிரிக்கா போயிட்டு அங்கே டர்பன் அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது. டர்பன் அப்படிங்கிற நகரத்துலேருந்து பிரிட்டோரியா அப்படிங்கிற நகரத்துக்கு ரயில் வழியாக போகிறாரு. எப்படி போகிறாருங்க? ரயில் வழியாக பயணம் போகிறாரு. ரயில் வழியாக போகும்பொழுது இடையில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வருதுங்க. என்னன்னு பார்த்தா பீட்டர் மாரிஸ்பர்க் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனில் காந்தியடிகள் முதல் வகுப்பு ஃபஸ்ட் கிளாஸில் உட்காந்துட்டு போகிறாரு ட்ரெயினில். அங்கே ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியர்கள் ஃபஸ்ட் கிளாஸ்லாம் வரக்கூடாது, நீங்கள் 3ஆம் வகுப்பு போங்கன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அவரை பிடிச்சி வெளியே ஏற்றி விட்டுறாங்க. இவர் அப்போ தான் முதல் முறையாக இனவெறி கொள்கையை பார்க்குறாரு. இப்படிலாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாருனா, அங்கே போயிட்டு இந்தியர்களுடைய நலனுக்காக போராடுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது டிரான்ஸ்வால் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதுங்க. டிரான்ஸ்வால் அங்கே இந்தியர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே இந்தியருக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடு இருந்தது. டிரான்ஸ்வாலில் இருக்கிற இந்தியர்கள் தலைவரியாக 3 பவுண்டை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பகுதியை தவிர வேறு பகுதியில் சொந்தமாக நிலத்தை வாங்கக்கூடாது. அதே மாதிரி இரவு 9 மணி மேலே வெளியே போகக்கூடாது. இப்படி நிறைய கட்டுப்பாடுகளை டிரான்ஸ்வாலில் வச்சுருந்தாங்க. காந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே போயிட்டு இந்த மாதிரிலாம் கட்டுப்பாடு வச்சுருக்காங்க, நீங்கள் சட்டத்தின் வழியாக போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய குறையை நிவர்த்தி பண்ண முயற்சி பண்ணுறாருங்க. இந்த சமயத்தில் காந்தியடிகள் நிறைய புத்தகங்களை படிக்கிறாரு. என்னென்ன புத்தகங்களை படிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது டால்ஸ்டாய் எழுதிய கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது அப்படிங்கிற ஒரு புத்தகம், ஜான் ரஸ்க் எழுதிய அன்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற புத்தகம், தாரோ எழுதிய சட்ட மறுப்பு அப்படிங்கிற புத்தகம், இப்படி நிறைய புத்தகங்களை படிக்கிறாரு. இந்த புத்தகத்தின் கருத்துக்கள் அவருடைய மனசில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது. உடனே அவர் சத்தியாகிரகம் அப்படிங்கிற முறையை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி சத்தியாகிரக போராட்டங்களுக்கு அங்கே போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பயிற்சியை கொடுக்கறதுக்காக பீனிக்ஸ் குடியிருப்பு அப்படிங்கிறத 1905 டால்ஸ்டாய் பண்ணை அப்படிங்கிறத 1910 உருவாக்குறாருங்க. எதுக்குன்னா சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிறவங்களுக்காக உருவாக்கி வச்சுருந்துருக்காரு. அடுத்தது காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் முதல் முறையாக சத்தியாகிரகத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இறுதியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா காந்திக்கும் ஸ்மிட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒப்பந்தம் ஏற்படுது. காந்திக்கும் ஸ்மிட்ஸ் அப்படிங்கிற ஆங்கில தலைவருக்கும் ஒப்பந்தம் வருது. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியர் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள்லாம் நீக்கப்படுதுங்க. இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முதல் சத்தியாகிரகத்தையே வெற்றிகரமாக காந்தியடிகள் முடிச்சிட்டாரு. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா தில்லையாடி வள்ளியம்மை. இவங்களை பற்றி பழைய ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் படிக்கலைன்னா படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைவர். அடுத்தது இப்படி நல்லா போயிட்டுருக்கிற சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா முதல் உலகப்போர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. முதல் உலகப்போர் 1914 ஸ்டார்ட் ஆகிருக்கும். காந்தியடிகள் அதற்கு பிறகு 1915 அடுத்த வருஷம் என்ன பண்ணுவார்னா, இந்தியாவுக்கே திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு திரும்ப வந்துடுவார். இந்தியாவுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவுக்கு இந்தியாவில் அவருக்கு யார் அரசியல் குருவாக இருந்தாங்கன்னு பார்த்தா கோபாலகிருஷ்ண கோகலே. முக்கியமான பாயிண்ட்டுங்க. காந்தியுடைய அரசியல் குரு யாருன்னு பார்த்தா கோபாலகிருஷ்ண கோகலே. அவரை போய் மீட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய மக்களுக்காக நீங்கள் போராடணும், இந்திய மக்களை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு இந்தியா முழுக்க
பயணம் மேற்கொண்டு மக்கள் எப்படி இருக்காங்க, எப்படிப்பட்ட சூழலில் வாழ்கிறாங்கன்னு போய் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபாலகிருஷ்ண கோகலே காந்தி கிட்ட அறிவுரை சொல்கிறாரு. அதை ஏற்றுக்கிட்ட காந்தியடிகள் ஓராண்டுக்கு, அதாவது ஒரு வருஷம் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது குஜராத்துக்கு போகிறாரு. குஜராத்தில் அகமதாபாத் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே சபர்மதி அப்படிங்கிற ஆசிரமத்தை உருவாக்குறாருங்க. ஆசிரமத்தையும் உருவாக்கிட்டார். இந்த சமயத்தில் தான் காந்தியடிகள் வந்து இந்தியாவில் 3 முக்கியமான சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துகிறாரு. சாம்பிரான் சத்தியாகிரகம் 1917 செஞ்சுருப்பார். அகமதாபாத் உண்ணாவிரதம் 1918 பண்ணியிருப்பார். கடைசியாக கேதா போராட்டம் 1918 பண்ணியிருப்பார். 3 சத்தியாகிரக போராட்டமும் காந்தியடிகள் செய்யப்பட்ட போராட்டம், வெற்றி பெற்ற போராட்டம். இந்த 3ஐயும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல பார்க்குறது சாம்பிரான் சத்தியாகிரகம். எப்போ நடந்துச்சுன்னா 1917 நடந்துச்சு. ஏன் சாம்பிரான் சத்தியாகிரக போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த சாம்பிரான் அப்படிங்கிறது பீகாரில் இருக்கிற ஒரு மாவட்டங்க. இந்த மாவட்டத்தில் தீன்காதியா அப்படிங்கிற முறை வந்து ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு இருந்தது. தீன்காதியா அப்படின்னா என்னென்னா, அங்கே இருந்த இந்தியர்கள் அவங்க வச்சிருக்கிற நிலத்தில் 20ல் 3 பங்கு, அவங்க வச்சுருந்த நிலத்தில், அதாவது எவ்வளவு நிலம் வச்சுருந்தாலும் சரி, அதில் 20ல் 3 பங்கு நிலத்தில் கருநீலச்சாயத்தை விளைவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஐரோப்பிய வணிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படி விளைவிச்சாலுமே என்ன பண்ணுறாங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ இதை எதிர்த்து சாம்பிரான் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த விவசாயி யாருன்னு பார்த்தா ராஜ்குமார் சுக்லா. இந்த விவசாயி என்ன பண்ணுறாருன்னா காந்தியடிகளுக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. இந்த மாதிரி இங்கே தீன்காதியாங்கிற முறையை வச்சுருக்காங்க, இந்த முறையால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கோம், நீங்கள் இங்கே வந்துட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் லெட்டர் போடுறாரு? ராஜ்குமார் சுக்லா காந்தியடிகளுக்கு லெட்டர் போடுறாரு. இதை படித்த காந்தியடிகள் உடனே வந்து சாம்பிரானுக்கு கிளம்பி போகிறாரு. சாம்பிரானுக்கு போய் சேர்ந்த உடனே காந்தியடிகள் வந்துட்டாருங்கிற செய்தியை கேட்டுட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே உடனே வந்து கூடுறாங்க. இந்த இடத்துல காந்தியடிகளுக்கு ஆதரவாக பல முக்கியமான தலைவர்களும் வந்திருப்பாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தா, சுதந்திர இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் இங்கே தான் காந்தியடிகளுக்கு அறிமுகமாயிருப்பார். பிரஜ் கிஷோர் பிரசாத் அப்படிங்கிறவர், அவர் யாருன்னு பார்த்தா ஒரு வழக்கறிஞர், அவரும் அறிமுகமாயிருப்பார். ஆச்சாரிய கிருபாலினி அவங்க, மகாதேவ தேசாய் இவங்கெல்லாம் காந்தியடிகளுக்கு துணையாக இருந்திருப்பாங்க. அப்போ தான் காந்தியடிகள் கிட்ட அறிமுகமாயும் இருப்பாங்க. அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தா, காந்தியடிகள் அங்கே போராட்டம் பண்ணுறதை கேள்விப்பட்ட அங்கிருந்த துணைநிலை ஆளுநர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு குழு அமைக்கிறார். அந்த குழுவில் காந்தியடிகளும் உறுப்பினராக இருக்கார். அந்த குழு கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா தீன்காதியா அப்படிங்கிற முறையை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற பரிந்துரையை கொடுக்குறாங்க. அந்த பரிந்துரையை பேஸ் பண்ணி தீன்காதியா அப்படிங்கிற முறை ரத்து செய்யப்படுது. இந்தியாவில் நடத்திய முதல் சத்தியாகிரக போராட்டம் சாம்பிரான் சத்தியாகிரகம் 1917 வெற்றி பெற்றுருச்சு. இந்த இடத்துல காந்தியடிகள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டது. இந்தியாவே ஃபஸ்ட்டு இப்போ தான் கற்றுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருக்காருங்க. முதல் போராட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சா? அடுத்தது 2வது சத்தியாகிரக போராட்டம் என்னன்னு பார்த்தா அகமதாபாத் உண்ணாவிரதம். எப்போ நடந்திருக்கும்னா 1918 நடந்திருக்கும். ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அகமதாபாத் அங்கே வந்து துணி ஆலை பணியாளர்களுக்கும் முதலாளிக்கும் இடையே வந்து சம்பள பிரச்சனை வந்திருக்கும். சம்பள பிரச்சனையில் காந்தியடிகள் தலையிட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா 2 பேர்த்தையும் சால்வ் பண்ண முயற்சி பண்ணுவார். ஆனால் முதலாளிகள் வந்து கேட்க மாட்டாம்பாங்க. அவங்க கேட்க மாட்டேன்னு சொன்ன உடனே காந்தியடிகள் போய் அங்கே இருக்கிற தொழிலாளிகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா 35% சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் கேட்டு நீங்கள் போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவார். உடனே அங்கிருந்த பணியாளர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா சம்பள உயர்வு 35% வேணும் அப்படின்ட்டு போராட்டம் பண்ணுவாங்க. கடைசியாக ஆலை முதலாளிகள் இறங்கி வருவாங்க. சரிப்பா சம்பளத்தை சேர்த்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த போராட்டமும் வெற்றி. அடுத்தது 3வது சத்தியாகிரக போராட்டம் என்னென்னு பார்த்தா கேதா சத்தியாகிரகம். எப்போ நடந்துச்சுன்னா 1918 நடந்திருக்கும். கேதா அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா குஜராத்தில் இருக்குதுங்க. கேதா மாவட்டத்தில் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா பருவமழை வந்து அந்த வருஷம் வந்து பெஞ்சிருக்காது. எப்போனா 1918 பருவமழையும் பெஞ்சிருக்காது, விவசாயமும் வந்திருக்காது, பஞ்சமும் வந்திருக்கும். அதனால் அங்கிருந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கில அரசிட்ட ஒரு கோரிக்கை வைப்பாங்க. இந்த மாதிரி பருவமழை பெய்யலை, அதனால் எங்களால் வரி கட்ட முடியல, வரியை வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருப்பாங்க. ஏன் கோரிக்கை வச்சுருப்பாங்கன்னா அப்போ வந்து ஒரு சட்டம் இருந்ததுங்க. என்ன சட்டம்னா அரசுடைய பஞ்சகால விதி அப்படிங்கிற ஒரு சட்டம். அந்த ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தா மொத்த சாகுபடி பரப்பில் 25%க்கும் குறைவாகத்தான் விளைச்சல் வந்தால்
அது வந்து பஞ்சம், அப்போ வந்து வரியை கட்ட தேவையில்ல அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி அங்கே இருக்கிற விவசாயிகள் அரசுக்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க. ஆனால் ஆங்கில அரசு இதெல்லாம் ஏற்றுக்காது. அதெல்லாம் முடியாது, எல்லாருமே வரி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சமயத்தில் பிளேக் நோயும் வந்து அந்த இடத்துல பரவுங்க. இதனால் காந்தியடிகள் என்ன பண்ணுவார்னா அங்கேயும் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பிப்பார். காந்தியடிகள் எப்படி ஆரம்பிப்பார்னா, அங்கே இந்திய பணியாளர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் இருக்குங்க. அந்த சங்கத்தின் மூலமாக தான் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பிப்பார். அந்த போராட்டத்தில் பார்த்தோம்னா பிதல்பாய் பட்டேல், வல்லபாய் பட்டேல், இந்துலால் நாயக் எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க. இந்த போராட்டமும் வெற்றி பெறும். கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் இறங்கி வருது. அதாவது எந்த விவசாயியால் பணம் செலுத்த முடியுமோ அவங்க மட்டும் பணம் கட்டினா போதும், பணம் கட்ட முடியாதவங்க வரி கட்ட தேவையில்ல அப்படிங்கிற முடிவுக்கு ஆங்கில அரசு வருது. அப்போ 3வது சத்தியாகிரக போராட்டமும் வெற்றி. இப்படி காந்தியடிகள் ஆரம்ப காலத்தில் தொடங்கின போராட்டம் எல்லாமே சக்ஸஸ் தான், எல்லாமே வெற்றி அடைஞ்சிருச்சுங்க. அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்குவோம். என்ன பாயிண்ட்டுன்னா, இந்திய பணியாளர் சங்கம்னு ஒன்று பார்த்தோம்ல, அதை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்திய பணியாளர் சங்கம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா கோபாலகிருஷ்ண கோகலாவால் உருவாக்கப்பட்டது. இவர் யார்? காந்தியுடைய அரசியல் குரு. எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1905 உருவாக்கப்பட்டது. எதுக்காக இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பல்வேறு சாதி, பிரதேசங்கள், மதங்கள் ஆகியவற்றைச் சேர்ந்த பல்வேறுபட்ட மதங்களை சார்ந்த இந்தியர்களுக்கு நலப்பணிகளில் பயிற்சியை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இது உருவாக்கப்பட்டதுங்க. குறிப்பாக பின்தங்கிய பகுதி, ஊரக பகுதி, பழங்குடியின பகுதி மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாட்டின் முதலாவது மதசார்பற்ற அமைப்பு. முக்கியமான பாயிண்ட்டுங்க, நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது மதசார்பற்ற அமைப்பு எதுன்னு பார்த்தா இந்திய பணியாளர் சங்கம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, உறுப்பினர்களை சேர்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு 5 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு குறைவான சம்பளத்தில் அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. இதுதான் இதனுடைய நோக்கமாக இருந்திருக்கு. இந்த அமைப்புடைய தலைமையிடம், இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் பூனா அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்கு. இந்த அமைப்புக்கு 4-5 இடத்துல வந்து கிளைகள் இருந்திருக்குங்க. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தா சென்னை, மும்பை, அலகாபாத், நாக்பூர் போன்ற இடங்கள்லையும் வந்து கிளைகள் இருந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் தொழிலாளர் இயக்கத்தின் எழுச்சியும் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்குவோம். தொழிலாளர் இயக்கம் இந்தியாவில் எப்படி உருவாகுதுன்னா, ஆரம்ப கால தலைவர்கள் தொழிலாளர் இயக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தா பம்பாயில் இருக்கிற சோரப்ஜி சபர்ஜி, என்எம் லொக்கண்டே, அதே மாதிரி வங்காளத்தில் சசிபாத பானர்ஜி, இவரை சொல்லலாம். இவங்கெல்லாம் தொழிலாளர் இயக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை ஆரம்பத்திலேருந்தே வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா 1917 ரஷ்யாவில் போல்ஸ்விக் புரட்சி அப்படிங்கிற புரட்சி ஏற்படுது. அந்த புரட்சியை கேள்விப்பட்ட இந்திய மக்களுக்கு நாமளும் ஒரு தொழிலாளர் கட்சியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுது. அதை பேஸ் பண்ணி இந்தியாவுடைய முதல் தொழிற்சங்கம் எங்கே அமைக்கப்படுதுன்னா சென்னையில் தான் அமைக்கப்படுது. அதன் பெயர் மதராஸ் தொழிற்சங்கம். எப்பன்னா 1918 அமைக்கப்பட்டது. யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா பிபி வாடியா. பிபி வாடியா தான் இந்தியாவுடைய முதல் தொழிற்சங்கத்தை உருவாக்கியிருக்காரு. அடுத்தது பிறகு நிறைய தொழிற்சங்கங்கள் உருவாகுதுங்க. எத்தனைன்னு பார்த்தா 1920 அக்டோபர் 30 அந்த நிலவரப்படி 64 தொழிற்சங்கங்கள் இந்தியா முழுக்க இருந்திருக்குதுங்க. ஆனால் 1920 அக்டோபர் 30 64 தொழிற்சங்கங்களின் தலைவர்களும் ஒன்று சேர்ந்து எங்கே போகிறாங்கன்னா பம்பாயில் லாலா லஜபதி ராய் அவரை போய் சந்தித்து, நீங்கள் தான் இனி இந்தியாவில் இருக்கிற தொழிற்சங்கத்தின் ஒட்டுமொத்த தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை கொடுத்துட்டு அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் ஏஐடியூசி அதை வந்து உருவாக்குறாங்க. இது எப்போ உருவாச்சுங்க? 1920 அக்டோபர் 30 உருவாச்சு. அப்போ இருந்த மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு பார்த்தா 1,40,854 பேருங்க. இவ்வளோ பேர் சேர்ந்து ஏஐடியூசியை உருவாக்கியிருக்காங்க. இப்படி தொழிலாளர் இயக்கமும் உருவாகியிருக்குதுங்க. இப்படி ஆரம்ப கால காந்தியடிகளுடைய போராட்டமும் வெற்றி பெற்றிருக்கு. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காந்தியடிகள் தொடங்கிய ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.